إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في الكلام الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال الله تعالى في الكلام الكريم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير اللهم صل على سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியமிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தனாக இந்த ஜும்மாவுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பாக்கியம் செய்தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு அருள்கொடையாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் மனித குலத்துக்கு தேவையான அத்தனை நல்லொழுக்கத்தையும் இந்த மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. இது அல்லாத உலகத்துடைய கல்விகள் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி முஸ்லீம்கள் மார்க்க கல்வியை புறந்தள்ளிவிட்டு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக கல்வி மாத்திரம் என் பிள்ளைக்கு போதும், என்னுடைய சந்ததிக்கு போதும் என்று சொல்லி மார்க்க கல்வியை புறந்தள்ளி உலக கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். உலகத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விகள்லாம் கல்வி கிடையாது. நம்ம கல்வின்னு சொல்லிக்கிறோம். எங்கேயாவது ஒரு ஒரு காலேஜில் கல்வின்னு சொல்லி எந்த வார்த்தை இருக்காது. தோட்டக்கலை கல்லூரி, சட்டக்கலை கல்லூரி, கலை, இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றை கற்றுக் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். கல்வி என்று சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் கற்பிக்கக்கூடியதான் கல்வி. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கல்லூரிகளில் காலேஜுகளில் சொல்லிக் கொடுக்கலாம் உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஜீவாதாரம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கலையை தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சம்பாதிச்சா இப்படி செஞ்சால் இப்படி சம்பாதிக்கலாம். மருத்துவ கலை கல்லூரி, மருத்துவ கலை, அந்த கலையை கற்றுக்கிட்டா நீ இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ சம்பளம் வாங்கலாம், உலகத்தில் நல்லா டாம்பிகமாக வரலாம், பெரிய வீடு கட்டலாம்னு சொல்லி உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பாதையை சொல்லிக் கொடுக்குது. அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த கல்வியை மட்டும் அந்த நம்முடைய சந்ததிகளுக்கோ உலகத்தில் மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மருத்துவத்தை மட்டும் ஒருத்தர் படிக்கிறார், மருத்துவத்தை கற்றுக்கொண்டு மருத்துவம் செய்யணுங்கிறதுக்காண்டி வந்தான்னு சொன்னால் சேவை செய்யணுங்கிற மனநிலை அவன் இருக்கார். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சுருட்ட வேண்டும், நான் கற்ற கல்வியை கொண்டுன்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தில் தான் மருத்துவத்தை கற்றுக்கொண்டு வருகிறார். அதனால் என்ன ஆகுது பார்த்தீங்களா, சாதாரண ஒரு மருத்துவர் எவ்வளோ பெரிய உயர்ந்த படிப்பு, நம்மெல்லாம் பெரிய அளவுக்கு மதிக்கிறோம். ஒரு மருத்துவரை பார்த்தா ஒரு பெரிய அளவுக்கு மரியாதை இருக்குது. ஆனால் மருத்துவர் செய்யக்கூடிய செயலை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு, சாதாரண ஒரு பேஷண்ட் வந்தால் பார்க்குறாரு, பார்த்துட்டு அவரால் தெரியும் சாதாரண சின்ன சின்ன பாரஸ்டமால் மாத்திரை குணப்படுத்த முடியும் என்று தெரிந்தாலும் கூட என்ன செய்கிறாரு, உங்களுக்கு ப்ளஸ் டெஸ்ட் இருக்கணும், யூரின் டெஸ்ட் இருக்கணும், அந்த டெஸ்ட்னு சொல்லி நிறைய டெஸ்ட் எழுதுவார். அதனுடைய உள்ரங்கமான விஷயம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் பெரும்பான்மையான மருத்துவம் என்ன செய்கிறான்னு சொன்னால்
அந்த நோயாளியை பார்த்த மாத்திரத்தில் பெரிய ஒரு சம்பாத்தியம் எனக்கு கிடைச்சிருச்சு, இவரை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லி இவர் எழுதி கொடுக்குற லேப் இருக்குல்ல, அந்த லேப்லேருந்து இவர் கமிஷன் வரும். அந்த நோயாளி போய் பாவம் கஷ்டப்பட்டு அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்க மாட்டாப்புல, எனத்தையாவது விற்று வட்டிக்கு வாசிக்கு வாங்கிட்டு வந்து மருத்துவம் செய்வான். அப்படிப்பட்ட மருத்துவம் செய்யக்கூடிய அந்த நிலையில் அந்த லேப்லேருந்து இந்த டாக்டருக்கு ஒரு தனியாக, அந்த டாக்டர் பேர் போட்டு ஒரு லிஸ்ட்டு போயிட்டா போதும், இவருக்கு செய்யக்கூடிய அந்த டெஸ்ட்டுடைய அந்த அந்த வருமானத்தில் ஒரு பேர்வாதி கமிஷன் டாக்டருக்கு போயிடும். ஒரு மெடிக்கலுக்கு ஒரு மருந்து எழுதுறான்னு சொன்னால் அந்த மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் டாக்டருக்கு போயிடும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு நோயாளியை வச்சு பணம் சம்பாதிக்கும். இப்போ நோயாளியை வச்சு, ஏன்னா அதுக்கு தான் படிச்சிருக்கிறார், பணம் சம்பாதிக்கிற கலையை சொல்லிக் கொடுக்கறனால தான் அது மருத்துவ கலை கல்லூரி. அதை படிச்சு என்ன செய்கிறாரு, பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு என்ஜினியர், இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கோழிக்கோட்டில் கூட ஒரு பெரிய ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், சமீபத்தில் செய்தி கொஞ்ச நாள் எல்லாம் செய்தித்தாளில் பார்த்துருப்போம். அவர் என்ன செஞ்சார், அவர் அவ்வளோ கல்வி கற்றவர் பார்த்தீங்கன்னா பகல், நம்ம என்ன நினைக்கிறோம்னா திருநை கொலையெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறலாம் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு அப்படி இரவு நேரத்தில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து பீரோவில் எடுத்துகிட்டு போகிறது தான் கொள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் படித்து நீட்டாக டாக்டருங்கிற பேரில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய செயலை செய்த செய்திகள் செய்தித்தாளில் படித்த மாதிரி என்ன செஞ்சார், யாராவது வயிற்று வலின்னு போனால் அந்த வயிற்று வலிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு என்ன செய்வார். உங்களுக்கு சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கு, வயிற்றில் கட்டி இருக்குது, இல்லை அப்பண்டிக்ஸ் இருக்குது, இல்லை இறனைய ஆப்ரேஷன் சொல்லி எழுதி அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வயிற்றுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கிட்னியை வெட்டி எடுத்துருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவரு 150 பேருக்கு கிட்னி எடுத்து விற்று சேல்ஸ் பண்ணி அதில் பார்த்தா பல கோடிகளை சம்பாதிச்சு என்ன செய்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, அவ்வளவுடைய கல்வியை கற்றவர் ஏன் நல்லவனாக இருக்க முடியல? இவ்வளவு மருத்துவத்துறையில் உயர்ந்த படிப்பை படிச்சுட்டு வந்து ஒரு சாதாரண மனுஷன் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவை ராஜ உறுப்பு சொல்லக்கூடிய கிட்னியை திருடி விற்று அதன் மூலம் நான் பெரிய தாம்பிகமான வாழ்க்கை வாங்கணும், என் மனைவி மக்கள் ஜாலியாக வைக்கணுங்கிறக்காண்டி இவ்வளவு திருட்டு வேலையை செய்கிறாரு. அப்போ அந்த மருத்துவத்துறையை கொண்டு ஏன் நல்லவனாக முடியல, நல்லவனாக இருக்க முடியல? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வியை கொண்டு நல்லவனாக இருக்க முடியாது. என்ஜினியர் பார்க்கணும், நல்ல எவ்வளோ என்ஜினியரிங் படிச்சுட்டு வந்துட்டு ஒரு பாலம் கட்டுறதுக்கு பிளான் போட்டு எழுதுவார், பூரா கள்ளக்கணக்காக எழுதுவார். பார்த்தா 2 கோடி ரூபாய்க்கு பில்லை போட்டு கொடுத்து போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு பால வேலையை செஞ்சு போட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 1.5 கோடி ரூபாயை பூரா பங்கு போட்டுக்குருவாங்க. எவ்வளோ திருட்டு! ஏன் அவர் படித்த அந்த ஒரு இன்ஜினியரிங் கல்வியை கொண்டு என் நல்லவனாக இருக்க முடியல, நல்லவனாக ஆகலையே. உலகத்தில் எங்கே போனாலும் லஞ்சம் லாவணியம் எங்கே போனாலும் பார்க்குறோம். ஒரு சாதாரண பஸ்ஸில் இருக்க கண்டக்டர் 100 ரூபா கொடுக்குறோம், 50 ரூபா பாக்கி தரணும். என்ன செய்கிறாரு, அந்த பேசஞ்சருக்கு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி போக மாட்டாரா மறந்துட்டு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஏன் அவ்வளோ பெரிய ஒரு படிப்பை படித்து அவ்வளோ பெரிய சேவை செய்யக்கூடிய அந்த உலக கல்வியை கற்றுக்கொண்டவர்களாம் ஏன் இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபடணும்? ஏன் நல்லவங்களா இல்லை? உலகம் நான் பார்க்குறோமா இல்லை, எங்கே போனாலும் லஞ்சம், எங்கே போனாலும் திருட்டு, எங்கே போனாலும் இது மாதிரி ஊழல். சொல்ல இது வந்து உலகத்துடைய கல்வியை கொண்டு ஒரு மனுஷன் நல்லவனாக ஆக முடியாது. நல்லவனாக ஆகிறதுக்கான போதனைகள் உலகத்தில் கிடையாது. இஸ்லாம் போதிக்கக்கூடிய கல்வியை கொண்டு தான் மனுஷன் நல்லவனாக உலகத்தில் வாழ முடியும். நல்ல ஒழுக்கத்தை இஸ்லாம் தான் கற்றுக் கொடுக்கின்றது. இந்த இஸ்லாமுடைய கல்வி இல்லை, இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளலை, செயல்படுத்தலை சொன்னால் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் உலகத்தில் பாவத்தை செய்யக்கூடிய பாவியாக தான் இருப்பான். இப்போ சமீபத்தில் உலகத்தையே உழுக்கிற ஒரு செய்தி எல்லாம் படித்தோமா இல்லையா? அதான் எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லக்கூடிய அந்த ஃபைலில் எத்தனை பேர்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாவம் எல்லாரும் படிச்சிருப்போம் செய்தித்தாள்களில். எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லக்கூடிய அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை உலுக்கி எடுத்த ஒரு மோசமான ஒரு செயல் அமெரிக்கா நடந்தது. சிறுமிகளை, அதாவது பருவமடையாத சிறுமிகளை வச்சு எவ்வளவு உலகத்தில் காம பசியத்துக்கு இருக்காண்டி எவ்வளவு உலகத்தில் ஒரு கொடூரமான செயலை செய்து எவ்வளவு பெரிய வன்புணர்வுகள் செய்து அந்த வன்புணர்வுகள் செய்தவங்க யாருன்னு பார்த்தே சொன்னால் பெரிய பெரிய நாட்டு பிரதமர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய சயின்டிஸ்ட், சொல்லப்போனால் பெரிய விஞ்ஞானிகள், பிக் பேங் தியரி சொல்லி கொடுத்தாலும் அப்படிப்பட்ட பெரிய சயின்டிஸ்ட் முதற்கொண்டு எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கியிருக்காங்களா இல்லையா? எவ்வளவு உலகத்தில் பொருளாதாரத்தில் முதலீடாக இருக்கக்கூடிய கொண்டு ஏன் ஒரு ஒழுக்க சிலனா வாழ தெரியல?
ஒழுக்கஸ்லாம் ஏன் இல்லை? இவ்வளோ நாட்டுக்கு பிரதமராக இருக்கானுங்க, நாட்டுக்கு பெரிய பெரிய அரசராக இருக்கானுங்க, பெரிய கோடிக்கு சொந்தக்காரனாக இருக்கானுங்க, பெரிய கல்வியை இப்போ உலக கல்வியை படித்து பெரிய விஞ்ஞானியாகி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு சொல்லக்கூடிய விஞ்ஞானி முதற்கொண்டு எப்ஸ்டீன் பையில் சிக்கிருக்காங்களா இல்லையா? உலக கல்வி, உலகத்தை கொண்டு உலகத்தில் மனுஷன் நல்லவங்களாக இருக்கான கல்வி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நல்லவங்களாக இருக்கான ஒரு கலைக்கல்லூரி உலகத்தில் கிடையாது. ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கான ஒரே ஒரு கல்வி இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி தான். அந்த எப்ஸ்டீன் பையில் சிக்கிறவங்கள யார் அதிகமாக பார்த்தேன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நபர்கள் தான். கிறிஸ்தவர்கள், யூதர்கள் பார்த்து நிறைய சிக்கிருக்கிறாங்க. ஏன்? அவங்க சொல்லிக் கொடுக்குற சித்தாந்தங்கள் என்ன? நீ என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சிருவாரு? நீ செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாயிட்டார், என்ன பாவம் செஞ்சுக்க, அவரை விசுவாசிச்சா போதும் ஒரு பாவங்கள் நீங்க இருக்கிற மாதிரி துணிச்சல், பாவம் செய்யறதுக்கான துணிச்சல். அவர் இந்த சித்தாந்தம் அவனை சீர்படுத்த அந்த ஒரு முடியலை, அந்த சித்தாந்தம் அவர் சீராகவில்லை. உலகத்தில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இஸ்லாத்தை தவிர மற்ற எந்த சித்தாந்தம் பண்ணாலும் கல்வியாக இருந்தாலும் ஒரு மனிதன் புனிதனாக வாழ்வதற்கான உலகத்தில் வழிகாட்டுதலே இல்லை இஸ்லாத்தை தவிர. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கிறது. எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்? ஒவ்வொரு ஆண்டிலிருந்து அரசன் வரைக்கும், சாதாரண மனுஷன்லேருந்து பெரிய பெரிய உலகத்தில் ஆட்சி ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசர் வரைக்கும் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒழுக்கத்தில் உயர்ந்தலை எப்படி அடைய வேண்டும் சொல்லக்கூடிய கல்வியை அடிப்படையிலிருந்து சொல்லிக் கொடுக்குறது இஸ்லாம். அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாட்டையும் சொல்லிக் கொடுக்கும். இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சித்தாந்தம் இருக்க மொத்தம் உள்ளத்தில் ஈமான் போடுறோம் இல்லையா, தௌஹீதுடைய கொள்கை, அந்த கொள்கையை ஒரு மனுஷனை ஆட்டோமேட்டிக்காக நல்லவனாக்கி விட்டு. அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை சொல்லி ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டிருக்கோம்? அல்லாஹ் பள்ளிவாசல் இருக்கும்போது மட்டும் அல்லாஹ் நம்மளை பார்ப்பான் அப்படின்னு நம்பி இருக்கிறோம். மற்ற மதங்களை மாதிரி அந்த ஆலயங்களை மட்டும்தான் கடவுள் பார்ப்பாரு, ஆலயத்துக்கு வெளியில் போய்ட்டு என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் கடவுள் பார்ப்பாரு, அந்த மாதத்தை கடந்தாச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி சொல்லக்கூடிய சித்தாந்தமாக இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கப்படுது. அல்லாஹ் என்பவன் எல்லா நேரமும் 24 மணி நேரமும் தன் அடியானை உற்று நோக்கிய வண்ணமாகவே இருக்கின்றாங்க. சித்தாந்தத்தை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு முஸ்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னால் அதோட என்ன நம்பிக்கை விடுறான்? என்னுடைய ரப்பு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் என்று மரணிக்காத நித்திய ஜீவன், நிலையானவன், அவனுக்கு தூக்கம் பிடிக்காது. லா தகுது சினத்து வலா நௌமுல் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில், அல்லாஹ்வுக்கு சிறு துக்கம், பெருதுக்கம், களைப்பு, சோர்வு எதுவும் ஏற்படாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கேன். அந்த அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? எல்லா நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே, பள்ளிக்குள்ள இருந்தாலும் கண்காணிப்பான், நான் பஜார்ல இருந்தால் நல்லா கண்காணிப்பான், 4 சோர்க்குள்ள இருந்தால் நல்லா கண்காணிப்பான், பெரிய கூட்டத்துக்குள்ள இருந்தால் நல்லா கண்காணிப்பான், நான் சத்தமாக பேசினா நல்லா கேட்பான், குசு குசுன்னு பேசினா நல்லா கேட்பான், மனசுக்குள்ள நினைச்சாலும் அறிவான் அப்படின்னு அல்லாஹ்வை இந்த மாதிரி ஒரு படைச்ச இறைவன் நம்பிக்கை கொண்டுதான் சொன்னால் அவனை மறைத்து உலகத்தால் என்ன செய்ய முடியும்? எப்படிப்பட்ட ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லி ஒரு மனிதன் சீராக இருக்குது. அடிப்படை தான். ஒரு திருடனை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அடிச்சு தான் திருத்த முடியாது. நீ பார்க்குற திருடுறான், ஜெயிலில் போகிறான், வெளியே வந்து பெரிய திருடன் ஆகிறான். உலகத்தினுடைய சிறைச்சாலையை கொண்டு, உலகத்தில் இருக்க கோர்ட்டுகளை கொண்டு, தீர்ப்புகளை கொண்டு, தண்டனை கொண்டு பாவத்தை குறைக்க முடியல. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தம், இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை இருக்குது. ஒரு மனிதனை அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அவனே சரியாயிடுவான். ஏன்? இந்த உலகத்திலே கவர்மெண்டைய கண்ணை மறைச்சு என்ன தப்பு செஞ்சிடலாம், இந்த உலகத்தில் கூடிய போலீஸுடைய கண்ணை வச்சு தப்பு செஞ்சிடலாம், பாவம் செஞ்சிடலாம், இந்த உலகத்துடைய கோட்டை ஏமாற்றி என்ன வேணாலும் நாங்கள் செஞ்சால் தவறு செஞ்சு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு மனுஷர்களை துணிச்சல் இருக்குது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லி கொடுக்குறது? அல்லாஹூ அவன் மிகப்பெரிய எஜமானன், அவனுடைய பார்வையை நீ மறைச்சு எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய கோர்ட் மறுமை நாளில் அதிபயங்கரமான கோர்ட். அந்த ஒரு நீதிமன்றத்தில் யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் பொய் சாட்சி சொல்ல முடியாது, பொய் வழக்கு அங்கே யாரும் வாதாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றத்தை மறுமை அல்லாஹ் நிறுவுவான்னு சொல்லி கொள்கையை கற்றுக் கொடுக்கறதுனால தான் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் யாருடைய அந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் யாருடைய கட்டுப்பாடாமலோ அவளுக்கு அவனே சுய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மனிதனை கொண்டு போயிடும். எந்த ஒரு தவறு செய்ய மாட்டேன், எந்த ஒரு பாவத்துக்குள்ளே போக மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கறதுனால தான் இஸ்லாம் தான் முழு உலகத்தையும் சீர் செய்யும். இந்த உலகத்தை இஸ்லாம் வியாபித்து விட்டால், இந்த முழு உலகத்தில் இஸ்லாம் பரவி விட்டால்
இந்த உலகத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, எந்த காவல்துறையும் தேவையில்லை, எந்த ஒரு நீதிமன்றம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எல்லா மனிதர்களுமே உலகத்தில் பாவமற்ற இல்லை, எல்லாருமே நல்லவங்களாகி விடுவார்கள். உலகத்தில் எந்த விதமான பாவம், எந்த குற்றம் எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் சார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன்ல 67வது அத்தியாயத்தில் 12வது வசனம் சொல்லிக்கிறார், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு மனுஷன் தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுறான், தனியாக இருக்கும்போது பாவம் செய்யறதுக்கான எல்லா சந்தர்ப்பமும் அமையுது, பாவம் செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ்வை பயந்தால் அவனுக்கு மன்னிப்பும் மிக மகத்தான கூலியும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு அதாவது மனுஷன் வந்து அதை ஆர்வப்படுத்துகிறான். நீங்கள் தனிமையில் இருந்தால் அல்லாஹ்வை பயப்படுங்க சகோதரி. எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாத்தில் நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும், ஒவ்வொரு மனுஷத்தையும் நல்லொழுக்கத்தை போதிக்குது. இந்த முதல் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற கலிமா ஒரு மனுஷனை உள்ளத்தில் நுழைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், அப்படி எல்லா செயலும் சரியாயிடும். அவன் உலகத்தில் யாருடைய அடுத்தவனை பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். எந்த கண்களை கொண்டு உடல் உறுப்புகளை கொண்டு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் ஏற்பட்டுரும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவில் அப்படிப்பட்ட மக்களை வார்த்தெடுத்தார்கள். இந்த தௌஹீது கொள்கையை போதிச்சு இந்த மர்மை நம்பிக்கையை சொல்லி அந்த மக்களை எப்படி வென்றெடுத்தார்கள், எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால் வரலாற்றை புரட்டி பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இப்படியெல்லாம் மக்களா, இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குமா என்று நினைக்கிற அளவுக்கு அந்த மக்கள் அவ்வளவு தூய்மை அடைந்தார்கள். பாவத்திலையும் மிகப்பெரிய குற்றத்திலையும் அநியாயங்களையும் மூழ்கி போயிருந்த சமூகம், மௌட்டிக பழக்கத்தில் மூழ்கி போயிருந்த சமூகத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரத்தினால் எப்படிப்பட்ட மக்கள் அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி மாறினார்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இஸ்லாமிய சூழ்நிலை, முஸ்லீமுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்து சொன்னால் அண்டை நாடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விசித்திரமாக பார்த்தார்கள். இப்படி ஒரு சமூகமா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று அவர்கள் விரல் வைத்து பார்க்குற அளவுக்கு ஆச்சரியப்பட்டார்கள். எங்கேயாவது உலகத்தில் ஒரு குற்றவாளி போய் ஒரு கோர்ட்டில் ஆஜராகி நான் குற்றம் செஞ்சுட்டேங்க, எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தை உலகத்தில் காட்ட முடியுமா? உலகத்தில் வந்து குற்றம் செஞ்சுட்டு ஓடி ஒளியத்தை பார்ப்பான், ஒரு குற்றம் செஞ்சுட்டா மறைக்கிறதே பார்ப்பான், ஒரு குற்றம் செஞ்சு சட்டத்தில் தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்பான், ஒரு குற்றம் செஞ்சுட்டா போலீஸுடைய பார்வை தப்பிச்சு நம்ம என்ன செய்யணும், உலகத்தில் நம்ம கடைசி சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தில் ஒரு மனுஷன் பார்ப்பான். ஆனால் மறைவாக ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்த குற்றவாளிகள் ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகி நான் தவறு செய்து விட்டேன் எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி ஒரு நீதிபதியை கேட்டு வாங்கி தண்டனையை அவங்கள வாலண்டியாக கேட்டு வாங்கினார்கள் என்று சொன்னால் அந்த நிலைமைக்கு அவர்களை தள்ளியது எது? இதைத்தான் நம்ம பார்க்கணும். முஸ்லீமில் 3494 செய்தி 3498 செய்தி இடம்பெற்றது. முஸ்லீமில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு பள்ளிவாசல் உட்காந்து நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு மாலிக்கு சொல்லக்கூடிய ஒருத்தர் வர்றாரு. பாருங்க இஸ்லாம் எப்படி மனுஷனை வென்றெடுக்குது, எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கணும். மாலிக்கு சொல்ல அது மஸ்ஜித் நபவியில் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, எதிலிருந்து நீ பரிசுத்தப்படுத்தணும்னு கேட்கும்போது நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை அந்த குற்றத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லி தான் செய்த விபச்சார குற்றத்தை ஒரு பெரிய சபைக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார்ந்துருக்கிறாங்க, சத்தம் போட்டு சொல்லி தண்டனை கேட்குறாரு. விபச்சாரத்துக்கு நான் ஃபைனா ஒரு 1000 ரூபா கட்டிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய தண்டனையா? எல்லாருக்கும் தெரியும் விபச்சாரத்துக்கு தண்டனை மரண தண்டனை சொல்லி எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு துணிச்சலை கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சாரம் செய்துட்டேன் தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி திடுக்குன்னு போச்சு. சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அழகான ஒரு வாலிபர், கட்டுடல் ஜிம்னாஸ்டிக் பாடிமார் அழகான தோற்றத்தில் ஒரு வாலிபர் நிற்கிறார். நின்று கொண்டு விபச்சாரம் செய்துட்டேன் தண்டனையை கொடுத்து பரிசுத்தப்படுத்த அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சாரம் செய்து இந்த தண்டனையோடைய நான் மறைத்து வாழ்ந்து மரணித்து விட்டேன் என்று சொன்னால்
நாளைக்கு மறுமை நாளில் விபச்சார குற்றவாளியாக எழுப்பப்படுவேன் அல்லாஹ்வின் தூதரே. இந்த உலகத்திலேயே அந்த பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்த அல்லாஹ்வின் தூதரேன்னு சொல்லி மாயிஸ் இப்னு மாலிக் என்ன செய்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுங்களுக்கு பக்கத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, இந்த தோழருக்கு என்னாச்சு இப்போ வந்து கேட்குறாரு, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குதா, இல்லை நீங்கள் பக்கத்தில் மது இருந்திருக்கான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வாயை ஊத சொல்லி சஹாபாக்கள் டெஸ்ட் பண்ணுறாங்க. மதுவெல்லாம் அருந்தலை, நல்ல நிலையில் இருக்கிறார். பக்கத்தில் கேட்குறாங்க, இவரை பற்றி இப்போ நல்ல நிலையில் உள்ளவர் தான் சொல்லி சஹாபாக்கள்லாம் சாட்சி சொல்கிறாங்க. நல்ல நிலையில் உள்ளதா, அந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய நபர் கிடையாது, புத்தி பேதலித்தவரும் இல்லை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வர்றாங்க. வந்து என்ன தோழரே, நீங்கள் விபச்சாரம் செய்திருக்க மாட்டீங்க, சும்மா ஒரு ஆசையில் பெண்ணை பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏதாவது கட்டி அணைச்சிருப்பீங்க, ஏதாவது விபச்சாரத்தில் சேராது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த சஹாபியை தேத்துறாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டு தனக்குத்தானே சாட்சி சொல்லுகிறேன், விபச்சாரமே செஞ்சுட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருந்துட்டு, சரி இவருக்கு இவரே சாட்சியாக ஆகிவிட்டார், அதனால் நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிக்கு தண்டனை நிறைவேற்றும்படியாக உத்தரவுறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் பெருநாள் தொழக்கூடிய திடல் பக்கத்தில் அழைச்சிட்டு போய் அந்த சஹாபி மாயிஸ் இப்னு மாலிக்கை எல்லாரும் கல்லால் எரிஞ்சு கொள்ளக்கூடிய இறைவனுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். கல்லால் எரிந்து கொள்ளக்கூடிய சட்டம் லேசான சட்டம் இல்லை. பெரும்பெரு கல்லுகளை எரிந்து உடம்புல தலை கண்ணு காதில் எரிஞ்சு உடம்பெல்லாம் சுக்குன்னு நான் உடைஞ்சு அப்படி ரணமா ரத்தமா அணுவா சாகக்கூடிய தண்டனை. அந்த தண்டனை ஒருத்தர் நான் தானே முன்வந்து ஏற்றுக்கிறான்னு சொன்னால் இவர் அந்த நிலைக்கு தள்ளியது எது? இப்போதான் யோசிக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தம், அந்த கொள்கை ஒவ்வொரு குற்றவாளியும் அப்படியே கொண்டு நிறுத்தி விடும். தனிமையில் தப்பு செஞ்சுட்டாரு, மூடி மறைச்சிட்டு இல்லை, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாவுடைய ரசூலுடைய கண்ணை மறைச்சிடலாம், உலகத்தில் எல்லார் கண்ணையும் மறைச்சிடலாம், யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணை மறைக்க முடியாது, யா அல்லாஹ் நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய், தவறு செய்து விட்டேன், நாளைக்கு இந்த கொஞ்சம் ஜனங்கள் முன்னாடி கேவலப்படுறதுக்கு பயந்துக்கிட்டு நான் தண்டனையை மறைச்சு நான் தண்டனையை பெறாமல் வாழ்ந்து விட்டேன் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையான கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் என்னை விபச்சாரம் செய்த குற்றவாளியாக என்னை எழுப்பி நான் அந்த கூட்டத்தில் கேவலப்படுவதை விட இந்த உலகத்திலேயே கொஞ்சம் கூட்டத்தில் கேவலப்பட்டு நான் மரணிக்கிறது சந்தோஷம் அடைகிறேன், அந்த மன்னிப்பை, அப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை விரும்புகிறேன் என்று சொல்லிதான் அந்த நிலைக்கு அந்த சஹாபியை தள்ளுது. உலகத்தில் இப்படிலாம் குற்றவாளி இப்படி வந்து கேட்டு தண்டனை பெறக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் சகோதரர்களே இஸ்லாம் சொல்லக்கூடிய சத்திய இந்த சித்தாந்தங்கள் ஒவ்வொரு மனிதனையும் புனிதனாக்கிறது. உலகத்தில் எதையோ போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான், பாவத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி முழு உலகத்துக்கு சொல்லுகிறோம். முழு உலகம் உங்கள் நாட்டில் பாவம் இல்லாமல், உலகத்தில் உங்களுக்கு எந்த விதமான குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் சொன்னால் உங்கள் நாட்டில் இஸ்லாத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பிரகடனப்படுத்துங்க. உங்கள் நாடு அமைதியாய் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ தண்டனை நிறைவேற்றப்பட்டாச்சு. சண்டை நிறைவேற்றப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாயிஸுடைய பாவ மன்னிப்பு இருக்குது, இந்த பாவ மன்னிப்பை எடுத்து ஒரு சமூகத்துக்கு பங்கு வச்சு கொடுத்தோம்னா ஒரு சமூகத்தாருடைய பாவமே மன்னிக்கப்பட்டு கொடுக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த பாவ மன்னிப்பை தேடிவிட்டார் மாயிஸ் இப்னு மாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா ஒரு நாளில் அதே சபைக்கு ஒரு பெண்ணு வர்றாங்க. அதே சபைக்கு ஒரு பெண்ணு வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பரிசுத்தப்படுத்தணும்? நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே. பெண்ணு கேட்குறாங்க, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, அதில் என்னை தூய்மைப்படுத்துங்கள் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தயங்குறாங்க. அப்போ அந்த பெண்ணு சொல்கிறாங்க, மாயிஸ் இப்னு மாலிக்கைக்கு நீங்கள் தயங்கியது போல் தயங்காதீர்கள். மாயிஸ் இப்னு மாலிக்கின் மூலம் என் மூலமாக தான் விபச்சாரம் செய்தார். மாயிஸுடைய அந்த குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறேன். அவர் மூலமாக என் மூலமாகவும் 2 பேரும் தவறு செய்தோம். அந்த தவறில் ஈடுபட்ட பெண் நான் தான் சொல்லி அந்த இடத்துல அந்த பெண்ணு வந்து ஆஜராகி தவறை ஒத்துக்கிறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் தவறு செஞ்சார், விபச்சாரம் செஞ்சவங்க அவர் முதல்ல தண்டனை வாங்கி மூத்தாயிட்டாரு. 2வது கொஞ்ச நாள் அந்த பெண்ணு வந்து தண்டனை கேட்குறாங்க, தண்டனை நிறைவேற்றுங்க சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கமலாக இருக்கீங்க, கர்ப்பமாக இருக்கீங்க,
ஆனால் இப்பொழுதும் தண்டனை நிறைவேற்ற முடியாது. நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்துருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிடுறாங்க. ஒரு அன்சாரி தோளுடைய பராமரிப்பில் அந்த பெண் அனுப்பப்படுறாங்க. அந்த அன்சாரி தோளுடைய பராமரிப்பில் பெண்ணு 1 வருஷம் அந்த 9 மாதம் 10 மாதம் காத்திருந்து குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க. பெற்றெடுத்து குழந்தையை தூயில சுற்றிக்கிட்டு வர்றாங்க. குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரை தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த இப்பொழுது தண்டனை நிறைவேற்றி நீங்கள் இறந்து விட்டால் அந்த குழந்தை அனாதையாகிவிடும். இந்த குழந்தையுடைய பால் குடி பருவம் மாறின பின்னாடி வாங்க. பால் கொடுத்து பால் குடி பருவம் மாறுதா இல்லையா, அந்த டைமில் வாங்க. இந்த குழந்தை கையால் அள்ளி உணவு சாப்பிடக்கூடிய நிலை அடைந்து விட்டால் தண்டனை நிறைவேற்றப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. 2 வருடங்கள் பால் குடி பருவம் மாறி அந்த பெண்ணு குழந்தையை கூட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. எவ்வளோ நாள் தாமதிச்சு எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. அந்த தண்டனை நிறைவே என்ன தண்டனை நினைக்கிற மாதிரி லேசான தண்டனையா? இல்லை சகோதரர்களே. ஆண்களாக இருந்தால் கல்லெறிஞ்சு ஓட கல்லெறிஞ்சு கொள்ளும். பெண்களாக இருந்தால் குழிக்குள்ள இறக்கி வச்சு கல்லெறிஞ்சு கொள்வாங்க. கல்லெறிந்து கொள்ளக்கூடிய மரண தண்டனை. அந்த தண்டனையை பெறுவதற்காண்டி ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, வந்து கேட்குறாங்க. 2 வருஷம் பால் குடி பருவம் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைகளை ரொட்டியை கொடுத்து ரொட்டியை சாப்பிடக்கூடிய காட்சியை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே பார்த்தீர்களா, என் குழந்தை பால் குடி பருவத்தை மறந்து விட்டது, ரொட்டி சாப்பிடக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டது, தண்டனை கொடுங்க யா ரசூலுல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அமைச்சிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றும்படியாக உத்தரவிடுறாங்க. அந்த பெண்ணு கூலிக்குள் இறக்கப்பட்டு என்ன கல்லெறிஞ்சு அந்த தடை மரண நிறைவேற்றப்படுது. அல்லாஹ்வுடைய சட்டம் நிறைவேற்றப்படுது. அப்போ ஹாலித் இப்னு வலீத் ஒரு பெரிய கல்லெடுத்து எறிகிறாங்க. அவங்க தலையில் பட்டு ரத்தம் அப்படி தெரிச்சுங்க மேலே படுது. ஹாலித் இப்னு வலீத் மேலே படும்போது முகத்தில் பட்டு தலையிட்டு சொல்கிறாங்க, சீ விபச்சாரி ரத்தம் தான். விசுவாசம் கொண்டு கண்டிக்கிறான். ஹாலிதே, எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை தேடிய பெண் தெரியுமா? எப்படிப்பட்ட மன்னிப்பை தேடிய பெண் தெரியுமா? அந்த ரத்தத்தை பார்த்து விபச்சார ரத்தம் என்று சொல்ல, ரத்தம் என்னங்க புனிதமானது. அப்படிப்பட்ட ஒரு பாவமன்னிப்பை தேடிய ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அந்த தடை நிறைவேற்றப்படுது. கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த நிலைக்கு ஒரு குற்றவாளி போய் குற்றவாளிக்குள்ள நின்று நான் பாவத்தை நான் செய்தேன், தண்டனை கொடுங்கள் இவரால் என்று உலகத்தில் கேட்டு வாங்க நீதிமன்றத்தையும் மக்களையும் நாட்டையும் சமூகத்தையும் உலகத்தில் காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. இஸ்லாம் தான் அந்த மக்களை வென்றெடுத்தது. அப்படி உள்ளத்தை பக்குவப்படுத்தியது. அதனால சகோதரர்களே, இது குடிமக்கள் மட்டுமில்லை, அவங்களை ஆண்ட மன்னர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்களை ஆண்ட ஆட்சியாளருக்காக வருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து பின்னாடி உள்ள கலிபாக்கள் வரைக்கும் வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அதன் மூலம் அப்படி பட்டயிட்டப்பட்ட அந்த அரசர்கள், அந்த நாட்டை ஆண்ட கலிபாக்கள் நீதி நேர்மையாக உலகத்தில் ஆட்சியானாங்க. பணம் வந்துருச்சு, காசு வந்துருச்சு, உலகத்தில் இஷ்டப்படி மாறலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் யாரும் இல்லை. உயர்ந்த பதவி அடைந்து ஒரு கலிபாக்கள்ங்கிற உயர்ந்த அந்தஸ்தில் உட்கார்ந்து பதவியுடைய உயர்ந்த நிலையில இருந்து கூட, இன்னும் சொல்ல போனா கலிபா உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் அவங்கள கலிபான்னு சொல்ல விட சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரும் ராஜ்யங்கள்லாம் சேர்ந்த பெரிய சாம்ராஜ்யம். அபூபக்கர் சித்திக் காலத்துக்கு பின்னாடி உமர்ல அந்த காலத்தை எடுத்தே சொன்னா, ரோம் பாரசீகம் போன்ற பெரும் பெரும் நாடுகள்லாம் உமர் அந்த காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டு பெரும் பெரும் தேசங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யோட சேர்க்கப்பட்டது. செல்லாத குட்டி சாம்ராஜ்யங்களை சேர்ந்த சக்கரவர்த்தி தான் கலிமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்த அன்றைக்குள்ள காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? மன்னர் என்றாலே உலகத்தில் டாபிக்காக வாழக்கூடிய காலகட்டம் இல்லையா? மன்னர் என்றாலே எப்படி வேணாலும் இருக்கலாம், அரசனா எப்படி வேணாலும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கலிமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர், எப்படிப்பட்ட ஆட்சியாளர் இருந்தாங்க, இஸ்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கலிமா உமர்ல அந்த காலத்தில் ஒரு தடவை அவங்க என்ன செய்றாங்க, குதுபா ஓதுறதுக்காண்டி வெள்ளிக்கிழமை உள்ள வர பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க, மஸ்ஜித் நபிக்குள்ள வர்றாங்க. வந்து மெம்பரில் ஏறிண்டு குதுபா பிரசங்கம் ஆரம்பிக்க போறாங்க. அப்ப இது மாதிரி ஜும்மாவுடைய சபையில் உட்கார்ந்து ஒரு வாலிபர் எந்திரிக்கிறார். கலிபா அவர்களே, உங்களுடைய பிரசங்கத்தை நிறுத்துங்கிறார். எப்படி இருக்கும் ஒரு ஜும்மாவுடைய பிரசங்கத்தில்? கலிபா யார், எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தரை பார்த்து ஒரு நாட்டு குடிமகன் சொல்றாரு, கலிபா அவர்களே உங்களுடைய பிரசங்கத்தை நிறுத்துங்கள், என் கேள்விக்கு பதிலை சரியான கொடுக்காத நீங்கள் பிரசங்கத்தை செய்யக்கூடாது என்று கேள்வி கணைகளை தொடுக்கிறார் அந்த வாலிபர்.
என்ன கேள்வின்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய பைத்துல் மாலிலிருந்து எல்லாத்துக்கும் ஒரு துணி பங்கிடப்பட்டுச்சு. பைத்துல் மாலிலிருந்து முஸ்லீம்களாம் ஒரு துணி பங்கிட்டோம், எல்லாருக்கும் ஒரு துணி பங்கிடப்பட்டது. ஆனால் இன்று கலீஃபா அவர்கள் ஜும்மாவுடைய பிரசங்கத்துக்கு வரும்போது உங்களுடைய மேனில் 2 துணி இருப்பதை பார்க்கின்றேன். சாதாரண மக்களை விட இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு 2 துணி வாங்கிக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் அனுமதி வழங்குகிறதா? பதில் சொல்லுங்கள் கேட்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரு துணி, நீங்க ஆட்சியாளர் உங்களுக்கு 2 துணியா? அப்படி இஸ்லாம் அனுமதி வழங்குதா அப்படின்னு கேட்கிறார். முல்லாத்துல முதல்ல நிற்கிறாங்க. அவருடைய மகன் அப்துல்லா பின் உமர் எந்திரிக்கிறார். அந்த மூலையிலிருந்து எந்திரிச்சு, என் அருமை மக்களே, என் அருமை தோழர்களே, என் தந்தைக்கு ஒரு தினா கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு துணி தான் நான் வாங்கணும். என் தந்தை கொஞ்சம் உயரமா இருக்கிறாரு, ஒரு துணியை அவருக்கு உடுத்தினால் உடம்புக்கு போதவில்லை, எனக்குள்ள பங்கை சேர்த்து என் தந்தைக்கு கொடுத்து விட்டேன். அவர் போட்டிருக்க 2 துணியும், ஒன்று அவருடையது, இன்னொன்று என்னுடைய பங்குன்னு சொல்றாரு. சொன்ன பின்னாடி தான் அவர் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ். அந்த சொல்றாரு, இந்த இளைஞர் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியாளரை எங்களுக்கு ஆட்சி செய்து வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு, கலீஃபா அவர்களே, நீங்கள் தொடர்ந்து பிரசங்கத்தை ஆற்றுங்கள், உங்கள் பேச்சுக்கு முழுமையாக கட்டுப்படுவோம் என்று சொல்லி அமர்ந்துட்டார். உள்ளத்துல சந்தேகம் தீர்க்கிறதுக்காண்டி கேட்டேன். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆட்சியாளரை இஸ்லாம் அப்படி பொட்டம் போட்டு பக்குவப்படுத்திருக்குவார். எல்லாம் காசு வனம் கொளிக்குது, பைத்துல் மாலில் நிறைய பொங்கி வலிதுக்கிறக்காண்டி இஷ்டப்படி தாம்பிகமான ஆடையை கொடுத்த நீ பார்க்கறமா இல்லையா? 15 லட்சம் ரூபா ஆடையை போட்டு என்ன செய்யறாரு நாட்டு பிரதமர்? அவர் போடக்கூடிய ஆடையுடைய மதிப்பு வச்சுன்னா 15 லட்சம். அவர் போட்டுக்க ஜிப்பாவுடைய ரேட். அவரை போய் எங்கேயும் சம்பாரிச்சுட்டு வந்து அந்த வாங்கி போட்டாரா? மக்களுடைய சொத்து. அவர் சாப்பிடக்கூடிய காளானுடைய இதை இருக்கிறார். அவர் சாப்பிட்றாங்க காளான், விசேஷமான காளான் சாப்பிட்றாங்க. ஏதோ ஒரு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய காளான், அந்த காளான் 4 லட்சம் ரூபாங்கிறாங்க. எப்படிப்பட்ட உலகத்தில் மக்களுடைய சொத்தை சூறையாடக்கூடிய தலைவருக்கு மத்தியில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சகல விதமான உயர்ந்த பதவியில் இருந்தும் கூட மறுமையை பயந்தார்கள், அல்லாஹ்வை பயந்தார்கள். நாளைக்கு மறுமையில் அந்த மறுமை பயந்தான் ஆண்டியும் அரசரையும் புடம் போட்டு தங்கமாக்கியது. நாட்டை வரக்கூடிய பாமர மனுஷன்லிருந்து அவளை ஆட்சியாளக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசர் வரைக்கும் இவ்வளவு பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி அவங்க நல்லவங்களா ஆக்கியது. இன்று வரை போற்றப்படுகிறார்கள். கலீஃபா உமருடைய ஆட்சியை பற்றி பெரும் தலைவர்கள் புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க, மாற்று மத சொந்த ஆசிரியர்கள். ஆனால் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு தான். இவர் இந்த நிலைக்கு கொண்டு வந்தது எதுன்னு சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பரிசுத்தமான கல்வி. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க ஆட்சியில் தான் ஒரு தடவை என்ன செய்யறான், வாசிக்கு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒருத்தன் வாசிக். அதாவது அந்த அரபு பிரதேசத்தில் வரக்கூடிய அந்த ஹிஜாஸ் மாகாணத்தில் கிறிஸ்துவர்கள் நிறையா வாழ்ந்தாங்க. இப்போ பைசாந்திய பேரரசுலாம் நிறைய ரோம் பாரசீகம்லாம் இஸ்லாம் பரவுனதுமே அங்கே கிறிஸ்தவர்கள்லாம் முஸ்லீமுடைய ஆட்சிக்கில் வந்துட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த அரபு நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் கவலை வந்துருச்சு. என்ன நம்முடைய பெரும்பெரும் ரோம் பாரசீகம் பெரும்பெரும் நாடுகள் துருக்கி, லெபனான், ஜோர்டான், அங்கே பாலஸ்தீனம் பூரா ரோம பேரரசு ரோமாவுடைய மன்னனுக்கு சொந்தமானது. அத்தனை நாடுகள் இஸ்லாம் பரவிவிட்டது. அத்தனை நாடுகள் வாழ்க்கை கிறிஸ்தவர்கள்லாம் முஸ்லீமுடைய ஆட்சிக்கில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹிஜாஸ் மாகாணத்தில் வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் கவலையா போகுது. எப்படியாவது இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாமிய தலைவர்களை கொல்லணும் சொல்லி ஒரு சூழ்ச்சி கட்டி அந்த ஒரு ஆலோசனை படத்தில் வாசிக்க என்பதை தயாராகிறேன். நான் போய் என்ன செய்கிறேன், இஸ்லாமிய தலைவர்களை கொள்றேன், அது முதலாக உமரை கொள்றேன்னு சொல்லி கலீஃபா உமரை கொள்றதுக்காண்டி வாசிக்க தயாராக என்ன செய்யறான், கான்ஸ்டாண்டினோபிள் துருக்கி தலைநகர் கான்ஸ்டாண்டினோபிளில் போய் ஹிராக்லியஸ் மன்னரை சந்திக்கிறான். நான் இந்த மாதிரி உமரை கொல்ல போறேன், நிறைய அன்பளிப்பை கொடுக்குறாரு. நிச்சயம் போட்டு தள்ளு, நம்ம ஆட்சியெல்லாம் கைப்பற்றிட்டார், அவர் முஸ்லீம் ஆட்சியை கைப்பற்றினார் சொல்லி அந்த வாசிக்கு நிறைய அன்பளிப்பு பொருளை கொடுத்து கொள்றதுக்காண்டி ஆர்வப்படுத்தலாம். இந்த வாசிக்கு என்ன செய்யறான்னா, அவன் அரபு பிரதேசம் அரபுகள் மாதிரியே இருப்பான், சந்தேகப்பட முடியாது. அதே மாதிரி சகாபாக்கள் மாதிரி வேஷங்களை போட்டு ஒரு ஒட்டகத்தில் ஏறி என்ன செய்யறான், மதினாவுக்கு வர்றான். ஒரு விஷம் துவைக்கப்பட்ட கத்தி எடுத்துக்கிட்டு உமரை கொல்ல வேண்டும் சொல்லி மதினாக்குள்ள கோட்டையை தர்றான். உமருடைய கோட்டை எங்கே இருக்கு, உமருடைய அந்த அரண்மனை எங்கே இருக்குது கேட்குறான். உமர் கேட்குற அரண்மனை கோட்டை இருக்குது, அந்த பள்ளிவாசம் எங்களுக்கு கோட்டை, அந்த பள்ளிவாசம் எங்களுக்கு அரண்மனை, அந்த பள்ளிவாசம் எங்களுக்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் அனைத்து மஸ்ஜிது தான். ஆச்சரியமா போகுது.
ஆனால் இவ்வளவு பெரிய அரசர், இவ்வளவு பெரிய ஒரு ஜனாதிபதிக்கு கோட்டை இல்லையா, அரண்மனை இல்லையா, கொத்தாரம் இல்லையா, ஒரு சாதாரண பள்ளிவாசல் இவங்களுடைய ஆட்சியாளர்களுடைய ஆட்சி பீடமா, அதுவே ஆட்சி தலைமையகமா? இந்த வாசி என்ன செய்யறான், நினைச்சுக்கிட்டே அந்த விஷத்தை வைக்கப்பட்ட கத்தியை வைத்துக் கொண்டே உள்ள போறான். போய் பார்த்தாங்க, உமரை தேர்றான். எங்க உமரன்னு கேட்கிறான், மக்கள்கிட்ட கேட்கிறான். மக்கள் சந்தேகப்படல, யாரோ ஒருத்தர் கேட்கறாங்கன்னு சொல்லி, உமரா, உமர் இப்பதான் இருந்தா தொழுதாரு, இப்படி போய் பாருங்க, அந்த மூலையில ஒரு மரத்தடியில தூக்கிட்டு இருப்பாரு, தூக்கி வாரி போட்டு சொல்லு. ஏன்னா கலிபா மரத்தடியில தூக்குறாரா? என்னப்பா விசித்திரமா இருக்குது. மன்னர்கள் முரசுக்கட்டில் தூங்குவாங்க, பெரிய பெரிய கோட்டைகளில் படுத்து பெரிய பெரிய அரசிகளும் இளவரசிகளும் விசிறி தூங்குவாங்க. அப்படிப்பட்ட மன்னர்கள் வாழக்கூடிய காலத்துல இந்த ஜனாதிபதி உமர் மரத்தடியில் தூங்குறாரு சொல்லி இவனுக்கு ரொம்ப ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம். அந்த வாசி கத்தி எடுத்துக்கிட்டு போறான், எப்படியா கொலை செய்யணும்னு சொல்லி. போய் பார்த்தா கலிபா உமர் இடத்துல ஒரு மரத்தடியில ஒரு செங்கலை தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இதாங்க இஸ்லாமிய அரசர். இஸ்லாமிய அரசர்கள் யாரு? ஒரு செங்கடைய தலைக்கு வச்சு எந்த மெய் காப்பாளர் இல்லாம தன்னந்தனியாக மரத்தில் படுத்து தூக்கிட்டு இருக்கான். உமர் அலிலாஹு வாசிக்கு போய் பார்க்கிறான், இவன் தான் கலிமா உமரா? இவரா பேசிக்கிறான், இவரை கண்டா அவங்க பெரிய பெரிய வல்லரசுகள் நடுங்குது, ரோம் பாரசீக மன்னர்கள் நடுங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் என்ன அவரை கூர்ந்து பார்க்கறான், குலசை இருக்குன்னா கூர்ந்து பார்க்கறான். அவருடைய இறையச்சத்துடைய அதெல்லாம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவர்களுக்கு முழு உலகத்தை வஸ்துக்களால பயப்படும்படி ஆக்குவான். அவரை பார்த்த மாத்திரம் உள்ளத்துல ஒரு பயம் வந்து செஞ்சிடான். அப்படி கைகால் நடுங்கி கையில கத்தியை கீழே போட்டுரும். கத்தி விழுந்த சத்தம் உமர் விழிச்சுக்கிறான். விழிச்சு பார்த்தா அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான், கைகால் நடுங்கிட்டு இருக்கு, கத்தி கீழே கிடக்குது. கலிமா உமர் கத்தி எடுத்துக்கிட்டான். யாருன்னு கேட்டாங்க. உண்மையை சொல்லிட்டான், நான் கூலிப்படையில ஒரு கூலிக்காண்டி உங்களை கொலை செய்யறக்காண்டி வந்தேன், உங்களை பார்த்தா எனக்கு கொலை செய்ய மனசு வரல. இவ்வளவு பெரிய ஜனாதிபதி சாதாரண மரத்தடியில ஒரு செங்கலை தலைக்கு வச்சு தூக்கி கொண்டிருக்கிறாரு, எப்படிப்பட்ட அல்லாஹ்வை இறையச்சம் உள்ள மன்னர்களா இருக்கிறார்கள் சொல்லி நான் நினைச்ச மாத்திரத்துல உள்ளத்துல பயம் வந்து என் கத்தி நழுவி கீழே விழுந்து விட்டு சொன்ன மாத்திரத்துல உமரத்தை அவர் மன்னிச்சிடுறாங்க. சரி, கூலிக்காண்டி வந்த மயத்தில் மன்னிச்ச மாத்திரத்துல அந்த மன்னித்தவனால் கலிமாச்சு இஸ்லாத்துக்கு தான் வரலாற்று பார்க்கணும். இப்படிப்பட்ட மன்னர்களை கொடுத்த இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய மக்கள் முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த வரலாறுகளை படித்து பார்க்கும்போது இஸ்லாம் தான் நல்லொழுக்கத்தை பொதிக்கக்கூடிய உண்மையான கல்வி என்பதை தெரிந்து கொண்டு அந்த கல்வியை அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம் என்று கூறி முதல்வரை நிகழ்ச்சியில் வாகரதமான நிகழ்ந்தார். ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பெரும்பெரும் தலைவர்கள், பெரும்பெரும் இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்ட எத்தனையோ தியாகிகள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தோம் சொன்னால், அவருக்கு முன்னாடி பெரும்பெரும் ஆசை ஊட்டப்பட்டது, இவருடைய ஈமான் விலை பேசப்பட்டது, இவருடைய ஈமானை பறிப்பதற்காண்டி எவ்வளவோ ஆசைவாதிகள் சொல்லப்பட்டது. அதற்கெல்லாம் மதிமயங்களை உறுதியாக நின்றார்கள். ஏன்? இந்த சத்திய மார்க்கத்தை புரிந்து அவர்கள் நல்லொழுக்கவாதிகளாக வார்த்தெடுக்கப்பட்டதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சம்பவம் தான் அப்துல்லா இப்னு ஹுதாமா சொல்லக்கூடிய நபித்தோழர். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு தடவை அந்த பைசாந்திய அந்த போர்ல ஹிஜ்ரி 19 பைசாந்திய போர் நடந்துகிட்டு இருக்குது. ரோமாவரி மன்னோட போர் நடக்கும்போது ஒவ்வொரு பகுதியாக முஸ்லீம்கள் வென்றெடுத்து அந்தந்த பகுதியில் கோட்டைகளை இஸ்லாமிய கொடியை பறக்க விட்டு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி கொண்டிருக்காங்க. இந்த முஸ்லீம்கள் பாலைவனத்திலிருந்து வந்த அந்த அரபுகள் அவருடைய வீரத்தையும் அவருடைய போர் செய்யக்கூடிய திறமையும் மரணத்துக்கு அஞ்சாத உறுதியும் பார்த்த அந்த ஹெராக்லியஸ் மன்னன் இருக்காங்க, ரோமாவரி மன்னருடைய ஹெராக்லியஸ் மன்னன் ஆச்சரியப்படுறான். யார் அவங்க? நாம யானைப்படை, குதிரைப்படை, அப்படி விதவிதமான படைகளை வச்சு பெரிய ராணுவ பலத்தோடு இருக்கிறோம். இவங்க ஒண்ணுமே இல்லாம சாதாரண ஒரு ஒட்டகத்திலையும் சரியான ஆயுதங்கள் இல்லாம கேடயம் இல்லாம வரக்கூடிய அரபு கூட்டங்கள் நம்மளை வென்றெடுத்து ரோமாவியை கைப்பற்றி கொண்டிருக்குது. அப்படி ஹெராக்லியஸ் மன்னருக்கு ஆச்சரியமா போச்சு. தன்னுடைய வீரர்கிட்ட சொன்னா, நீங்க யாராவது முஸ்லீம்கள் கைதியாக பிடிபட்டால், சிறை போர் கைதியாக பிடிபட்டால் கொன்றாதீங்க, ஏன்ட்ட கொண்டு வந்து விடுங்க, அவங்களை கண்ணால நான் பார்க்கணும். அந்த வீரர்களை அவனுக்கு ஆசை. ஹெராக்லியஸ் மன்னர் ஹிர்கல்னு சொல்லி வரலாற்றுல வரும். அந்த மாதிரி பைசாந்திய போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு முஸ்லீம்கள் ரோமாவியன் வீரர்கள் சிறை பிடிக்கிறாங்க, போர் கைதியாக சிறை பிடிச்சு கொண்டு வராங்க. ஒரு 300 பேர் கொண்ட ஒருத்தரை சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவங்கள கொலை செய்யாம ஹிர்கல் மன்னனை கூட விட்டாங்க. அப்ப ஹிர்கல் மன்னன்ட்ட போய் அந்த கைதிகள், முஸ்லீம் கைதியை விட்டுட்டு அந்த ரோமாவரி மன்னர் சொன்னாங்க, இந்த படைகளுக்கெல்லாம் இந்த அப்துல்லா இப்னு ஹுதாமா சொல்லக்கூடியவர் இருக்கிறாரு, இவர் தான் ஒரு முக்கியமான ஒரு தளபதியாக இருக்கிறார். இவர் யார் தெரியுமா? ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், மிகவும் ரசூலுல்லாஹ் மேல பாசம் உள்ளவர், மரணத்தை அஞ்சாமல் போர் செய்யக்கூடிய பெரிய போர் வீரர் சொல்லி அறிமுகப்படுத்தி ரோமாரி அந்த மன்னன்ட்ட அறிமுகப்படுத்துறாங்க.
ஹெராக்லியஸ் மன்னன் அப்படி பார்க்குறான். நீங்களே வந்து எங்கள் நாட்டை கைப்பற்றுறீங்களா? உங்களுடைய வீரத்தினால தான் ரோமாவுடைய தேசம்லாம் ஒவ்வொன்றா பறி போய்கிட்டு இருக்குதா? நாங்கள் என்னென்ன படைகள் வச்சுருக்கோம், வெள்ளை யானை படை, கருப்பு யானை படை, குதிரை படை, என்னென்ன படைகள், அத்தனை படை வச்சு லட்சக்கணக்கில் வச்சுருக்கிறோம். சில 1000 பேர் வந்து அந்த படைகளை தோற்கெடுத்து எங்கள் ரோமாவுடைய தேசத்தை கைப்பற்றிருக்கக்கூடிய வீரர்கள் இவர் தானான்னு சொல்லி கூர்ந்து பார்க்குறான். அப்துல்லா இப்னு உதாமாவை கூர்ந்து பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் கேட்குறான், ஹெராக்லியஸ் மன்னன், நீ தான் அப்துல்லா இப்னு உதாவா? ஆமாம். ஒன்று சொல்கிறேன், நான் நிறைய சன்மானம் தரேன், என் மகளை திருமணம் முடிச்சு தரேன். யார்? மன்னருடைய மகள், ஹெராக்லியஸுடைய மகள் திருமணம் முடிச்சு தர்றேன். நீ இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டான்னு கேட்குறான். அவர் சொல்றாரு, நீ இருக்கக்கூடிய அந்த அன்பளிப்புகளை விட, நீ இருக்கக்கூடிய எந்த விதமான வெகுமதிகளை விட ஈமானோட மரணிப்பது எனக்கு 1000 மடங்கு சிறந்தது. விலை பேசப்பட்டது அப்துல்லா இப்னு உதாவுடைய ஈமான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ரோமாவுடைய பேரரச மன்னன் சக்கரவர்த்திய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்ப்பா அப்துல்லா இப்னு உதாமா, உனக்கு நிறைய அன்பளி பொருள் தர்றேன், நிறைய செல்வங்கள் தர்றேன், நீ இஸ்லாமத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துவிடு என்று விலை பேசப்பட்டார். ஆனால் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நீ கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை விட எனக்கு 1000 மடங்கு ஈமானோட மரணிப்பது சிறந்தது. ரொம்ப அவனுக்கு வெக்கமா போச்சு. ஆனால் இவ்வளவு பெரிய சன்மானங்கள் கொடுத்து கூட கொள்கை விட மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இவன் கூட சிலுவையில் கட்டி தொங்க விடுங்கண்டான். சிலுவையில் கட்டி தொங்க விடப்பட்டார். ஒரு வில் வீரரை கூப்பிட்டு வில்ல அம்பையை சொன்னான். உடம்புல எனக்கு கைகள் அம்பையை படிச்சு, காலில் அம்பையை படிச்சு, ரத்தம் அடிஞ்சிச்சு. அப்ப கேட்டான், நீ இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வர மாறுகிறாயா? நான் உடம்பிலெல்லாம் அம்புகள் தைக்கப்பட்டு ரத்தம் சிந்தினாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த இஸ்லாத்தை ஒருபோதும் விடமாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். அப்படியே அதிரி தோத்து போயிட்டான். அடுத்து பெரிய எண்ணெய் சட்டி, பெரிய சட்டியில் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சு அப்துல்லா இப்னு உதாமா நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. அப்துல்லா இப்னு உதாமா, நீ உன்னுடைய இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறவில்லை என்று சொன்னால் இந்த கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டு நீ என்ன செய்ய, நீ உன்னை சாகடிக்கப்படுவாய். கொதிக்கும் எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு முஸ்லிம் கைது உள்ள தூக்கி போட்டு காட்டுறான். உள்ள விழுந்த மாத்திரத்தில் மீன் பொரிச்ச மாதிரி பொரிக்கப்படுது. இப்படிப்பட்ட மோசமான காட்சியை காட்டி பயமுறுத்தப்படுது. அப்பொழுது என்னங்க அப்துல்லா இப்னு உதாமா சங்கிலியால் கட்டப்பட்டு உறுதியாக இருக்கிறார். கொஞ்சம் என்னங்க அவர் மன்னர் கட்டளையிட்டா இவனை தூக்கி எண்ணெயில போட்டுருங்க சொல்லி எண்ணெய் சட்டி பக்கத்துல கொண்டு போகும்போது அழுகிறாரு. இதை பார்த்த முதல்ல வீரர்லாம் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உதாமா மனசு மாறிட்டாரு, அழுகிறாரு. ஹெராக்லியஸ் அழைச்சிட்டு வர சொன்னான். என்னப்பா அழுகிற, கண்ணீர் வடிக்கிற, மனசு மாறியா, உன் இஸ்லாம் மதத்தை விட்டுறியா, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறாயா? அப்ப சொன்னாங்க ஒரு வார்த்தை, நல்லா கேட்டுக்கொள் மன்னரே, என் உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் அளவுக்கு எனக்கு இறைவன் உயிர்களை கொடுத்து அந்த ஒவ்வொரு உயிர்களாக அல்லாஹ்வுக்காண்டி எண்ணெயில் தூக்கி போடப்பட்டு நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் இருப்பதோ ஒரு உயிர். ஒரே தடவையில் எண்ணெயில் தூக்கி போட்டு ஒரு தடவை ஷஹீதாகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு கவலைப்பட்டேன். அந்த கவலை கண்ணீராக வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்றாரு. அதிர்ந்து போயிட்டான். இவரை இறுதி தோத்து போயிட்டான். கடைசியில் கூப்பிட்டு சொன்னான், அப்துல்லா இப்னு உதாமா, அனைத்திலும் நீ என்ன செஞ்ச, வெற்றி அடைந்து விட்டாய். அப்படி தோல்வியுடைய அவர் முகத்தில் தெரியுது. நெற்றியில் முத்தமிட்டு போய்விடுங்கிறார். அப்துல்லா இப்னு உதாமா அந்த மன்னனுடைய நெற்றியில முத்தமிட்டு விட்டு, முத்தமிட்டானே கேட்கிறார், முத்தமிட்டா விடுதலை செய்வியா? விடுதலை செய்வேன். என் கூட இருக்கக்கூடிய அனைத்து தோழர்கள் விடுதலை செய்வியா அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. நிச்சயமா விடுதலை செய்வேன் சொல்லி மன்னர் சொல்றாரு. அப்துல்லா இப்னு உதாமா மன்னனுடைய நெற்றியில் முத்தமிட்டு இவரும் விடுதலையாகி 300 அந்த நபி தோழர்களை விடுதலையாக்கி மதீனாவுக்கு வந்து உமர் இல்லாத்தாவை சொல்லும் போது உமர் இல்லாத்துல அகம் மகிழ்ந்து, இந்த அப்துல்லா இப்னு உதாமா செஞ்ச செயலை பார்த்தீர்களா, எவ்வளவு மதிநுட்பத்தோட செயல்பட்டு இருக்கிறார். எல்லோரும் முஸ்லீம் எல்லோரும் அப்துல்லா இப்னு உதாமாவுடைய நெற்றியில் முத்தமிட கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனைத்து முஸ்லீம்கள் நான் முந்திக் கொள்கிறேன் என்று சொல்லி உமர் இல்லாத்தலா அப்துல்லா இப்னு உதாமாவுடைய நெத்தியை பிடிச்சு முத்தமிடுறார். எல்லா முஸ்லீமும் அப்துல்லா இப்னு உதாமாவுடைய நெத்தியை முத்தமிட்டதாக நாட்டில் பார்க்குறோம். அப்போ எதை கொண்டு நம்முடைய ஈமான் அசைக்க முடியல, எதை கொண்டு விலை பேச முடியல. அப்படிப்பட்ட நல்லொழுக்கமுள்ள ஒரு சீதேவிகளை இஸ்லாம் உலகத்தில் வென்றெடுத்து இந்த உலகத்திற்கு நாங்கள் அப்படி சப்ளை செய்து தான் இன்னைக்கு இஸ்லாம் முழு உலகத்தில் பரவி இருக்குது. அப்படிப்பட்ட இஸ்லாம் தான் உலகத்தில் நல்லொழுக்கத்தை பொதிக்கூடிய கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம்ம ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த இஸ்லாமிய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க நாம் தயாராக வேண்டும் என்று கூறி என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.